ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு சோசியல் மீடியாவை திறந்தாலே எக்கச்சக்க விவாதங்களை உருவாக்குற ஒரு விஷயம். அதுதான் தமிழ் தேசியம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் வரைக்கும் எதை பார்த்தாலும் தமிழ் தேசியம் பற்றி பயங்கரமான சண்டைகளும் விவாதங்களும் போயிட்டுருக்கு. ஆனால் நிஜமாகவே தமிழ் தேசியம்னா என்ன? அது வெறும் மொழி பற்றா, இல்லை அதுக்குள்ளே ஏதாச்சும் அரசியல் இருக்கா? ஏன் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இது இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? இன்றைக்கி எபிசோடில் இதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது நமக்கு உண்மையிலே தேவையா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல தேசியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுப்போம். ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு, பொதுவான மொழி, கலாச்சாரம், பண்பாடு இருக்கிற மக்கள் தங்களை ஒரு தனித்துவமான தேசிய இனமாக உணர்றது தான் தேசியம். அப்போ தமிழ் தேசியம்னா என்ன? தமிழர்களுக்கான ஒரு சுயமரியாதை, தன்னாட்சி மற்றும் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்கிற ஒரு கோட்பாடு. பல பேர் நினச்சிட்ருக்காங்க தமிழ் தேசியங்கிறது ஏதோ நேற்று இன்னைக்கு ஆரம்பித்த அரசியல் கட்சியோட முழக்கம்னு. ஆனால் அதுதான் இல்லை. இதோட வேர்கள் ரொம்ப ஆழமானது. சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்னு பிரிஞ்சு கிடந்தாலும் தமிழ் கூறும் நல்லுலகம்னு எல்லாரையும் இணைச்சது நம்ம தமிழ் மொழி தான். பிரிட்டிஷ்காரங்க இந்தியா முழுக்க ஒரே நாடாக மாற்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கான அடையாளங்கள் வேறையாக இருந்துச்சு. உண்மையான அரசியல் தமிழ் தேசியம் எப்போ வீரியம் அடைஞ்சது தெரியுமா? 20ஆம் நூற்றாண்டோட பாதியில் தான். குறிப்பாக இந்தியில் கட்டாய கல்வி கொண்டு வந்தப்போ நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், எங்கள் மொழி சிதைஞ்சால் எங்கள் அடையாளமே சிதைஞ்சிரும் அப்படின்னு தமிழர்கள்லாம் ஒன்றா திரண்டு போராட்டம் பண்ணாங்க. அப்போ தான் இது ஒரு முக்கியமான அந்தஸ்து பெறுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் ஈழத்தமிழர்கள் தங்களோட உரிமைகளுக்காக போராட ஆரம்பித்தப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் உணர்வு பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. தமிழ்நாடு அரசியலை கவனிச்சிங்கன்னா 2 வார்த்தைகள் அடிக்கடி மோதிக்கும். ஒன்று திராவிடம், இன்னொன்று தமிழ் தேசியம். நிறைய பேருக்கு இதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் குழப்பமாக இருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். திராவிடம் இது தென்னிந்திய மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுகிற எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு புவியியல் மற்றும் சமூக அடையாளமாக பார்க்குது. இதோட முதன்மை நோக்கம் சாதி ஒழிப்பு, சமூக நீதி மற்றும் பிராமண ஆதிக்க எதிர்ப்பு. தமிழ் தேசியம் இது தமிழ் மொழி மற்றும் தமிழர் என்ற அடையாளத்தை மட்டுமே முதன்மையாக வைக்கிறது. திராவிடங்கிற போர்வையில் தமிழர்களோட தனித்துவமான அடையாளம் மழுங்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் வாதிட்டுறாங்க. தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் அப்படிங்கிறது இவங்களோட முதன்மையான முழக்கம். சுருக்கமாக சொல்லணும்னா திராவிடங்கிறது ஒரு பெரிய குடை மாதிரி, அதுக்குள்ளே தமிழ் தேசியம் ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. ஆனால் காலப்போக்கில் திராவிடம் நமக்கு முழுமையான தீர்வு தரலை. நம்ம மொழிக்கும் பொருளாதாரத்துக்கும் நாம தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு நினச்சாங்க தமிழ் தேசியத்தை கையில் எடுத்த மாப்போசி, பெரு சித்திரனார் போன்ற தலைவர்கள். இதோட ஆரம்ப கால முழக்கங்களாக இருந்தாங்க. சரி, இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் மற்றும் இளைஞர்கள் ஏன் தமிழ் தேசிய பக்கம் ஈர்க்கப்படுறாங்க? இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன? அதே நேரத்தில் இதில் இருக்கிற விமர்சனங்கள் என்ன? ரெண்டையுமே பார்ப்போம். மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. உலகமயமாக்கலில் நம்ம மொழியையும் கீழடி போன்ற நம்ம தொன்மையான வரலாற்றையும் பெருமையாக பேசி அதை அழியாமல் காப்பாற்ற இந்த உணர்வு ரொம்ப உதவுது. உரிமை குரல். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் வர்ற நிதி பகிர்வு பிரச்சனை, நீட் தேர்வு, மாநில சுயாட்சி போன்ற விஷயங்களில் தமிழ்நாட்டோட உரிமைக்காக ரொம்ப அழுத்தமாக குரல் கொடுக்க தமிழ் தேசியம் பயன்படுது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. மண்ணையும் விவசாயத்தையும் இயற்கை வளங்களையும் காப்பாற்றணுங்கிற எண்ணம் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்கக்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ விமர்சனங்களை பற்றி பார்க்கலாம். ஆனால் நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி இதில் சில ஆபத்துகளும் விமர்சனங்களும் இருக்குது. யார் தமிழன் என்கிற சர்ச்சை. தமிழ் தேசியத்தில் இருக்கிற ஒரு தீவிரமான பகுதி யார் தூய தமிழன் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்குறாங்க. தலைமுறைகளாக இங்கேயே வாழ்ந்து தமிழ் பேசி இங்கேயே கலந்த மற்ற மொழி பேசுகிற மக்களை அந்நியர்கள்னு சில பேர்
ஒதுக்குறது பெரிய விமர்சனமாக மாறுது. குறுகிய பார்வை, என் மொழி மட்டும்தான் பெருசு, மற்றவங்க எல்லாம் நமக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு தீவிரமான வெறுப்பு அரசியல் சில நேரங்களில் உருவாகுது. இது இன்றைக்கி இருக்கிற குளோபல் உலகத்துக்கு செட் ஆகுமாங்கிறது தான் பெரிய கேள்வி. பொருளாதார சவால், இன்றைக்கி சென்னை ஒரு குளோபல் ஹப்பாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டுகளில் இருந்து வர்ற முதலீடுகளும் உழைப்பாளர்களும் தான். நாம் ரொம்ப சுருங்கி போயிட்டா பொருளாதார வளர்ச்சி பாதிக்குமா என்ற பயம் இருக்குது. அப்படியே கதையை முடிவுக்கு கொண்டு வருவோம். தமிழ் தேசியங்கிறது வெறும் ஒரு அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கை கிடையாது. அது பல நூற்றாண்டுகளாக நம்ம ரத்தத்தில் ஊறி போன ஒரு அடையாள தேடல். ஆனால் இன்றைக்கி இருக்கிற 2026 டிஜிட்டல் உலகத்தில் நமக்கு தேவையானது வெறுப்பு அரசியல் சார்ந்த தேசியம் கிடையாது. மாறாக நம்ம மொழியை பண்பாட்டை கலைகளை ஆழமாக நேசிப்போம். அதே நேரத்தில் சக மனிதர்களையும் அவங்க மொழியையும் மதிக்க கற்றுக்குவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னது தான் நம்ம தமிழ் மரபு. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்ம உறவாக நினைப்போம். ஆனால் நம்ம தனித்துவத்தையும் உரிமையையும் பாதுகாக்கவும் விட்டு கொடுக்காமல் இருப்போம். அதுதான் உண்மையான ஆரோக்கியமான தமிழ் தேசியமாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இதில் உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.